இந்த தாவேக அரசு ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. அதை பத்தி உதயநிதியோ கருணாநிதி ஸ்டாலினோ பேசுற உரிமை அவங்களுக்கு கிடையாது. பெண்களை பத்தி அவங்க பேசவே கூடாது. இன்னும் இல்லாத ஒரு நேரத்துல நீங்க ஒன்னாந்து சாராய கடைகளை திறந்தாரு கருணாநிதி. அன்னைக்கு என்னைக்கு திறந்தாரோ அன்னைக்கே இந்த நாடு நாசமான திசையை நோக்கி போயிடுச்சு. அன்னைக்கு பெண்களுக்கு ஆபத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள்தான். இப்ப ஒரு வருஷத்துல 10 லட்சம் பேர் மதுவினால பாதிக்கப்பட்டு சாவுறாங்க. 10 லட்சம் பேர் சாப்பிட்டா 10 லட்சம் பெண்கள் தாலியா இருக்கிறாங்கன்னா அவ்வளவு பேர் தாலியா இருக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். ஆனா இந்த மது விலக்குன்ற ஒரு விஷயம் சாத்தியமானதே பெரிய கேள்வியா இருக்குல்ல தமிழ்நாட்டுல. எல்லாமே உலகத்துல சாத்தியம் இல்லாத எதுவும் இது உலகத்துல நீங்க குஜராத்ல பாருங்க மது விலக்குன்னு சொன்னாங்க. கேட்கறது ஒரு விஷயம் வச்சு கனிமொழி என்ன பேசுச்சு, நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது விலக்கு. அதனாலதான் 2016 இப்ப அந்த அம்மாவே பெரிய மது கம்பெனி உற்பத்தி சாலையை ஒண்ணு மதுராந்தகத்தில் ஆரம்பிச்சு வச்சிருக்கு சொந்தமா. மார்ட்டினிடம் 300 கோடி வாங்கி இருக்கிறார். அறுக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி. பணம் 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 பணம்னே தான் நிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே. 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ தான் பழனிசாமிக்கு சொத்து இருந்ததுன்றாங்க ஆரம்பத்துல. இப்ப 50,000 கோடியில ஒரு 2 இண்டஸ்ட்ரி இருக்கிறார் செங்கோட்டையன். இதெல்லாம் எங்க போகுது? பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். சரி, இப்போ உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு தமிழ்நாட்டுல, ஏன்னா இப்ப நம்ம சமீப காலமா பார்ப்போம் நிறைய பெண்களுக்கு மீதான அத்துமீறல் நடந்துட்டு இருக்கு, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ இப்ப தாவேக ஆட்சியில மட்டும்தான் நடக்குது அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த தாவேக அரசு ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. அதை பத்தி உதயநிதியோ கருணாநிதி ஸ்டாலினோ பேசுற உரிமை அவங்களுக்கு கிடையாது. பெண்களை பத்தி அவங்க பேசவே கூடாது. அது வேற விவகாரம். அதை நான் உள்ள போக விரும்பல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அடிப்படையில நம்ம கல்வி முறையே, குழந்தைகளுடைய கல்வி முறையிலேயே நாங்கெல்லாம் படிச்ச போது அரிச்சோடியில 1ஆம் கிளாஸ்ல நீதி போதனைகள், வீர வரலாறுகள் 1ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்துச்சு. அவையாருடைய இதெல்லாம் வச்சு நீதி நாலடியாருக்கும் நன்னில அது இதுன்னு நிறைய இலக்கியம் நிறைய இருந்தது. நிறைய கதைகள் வரும், இதெல்லாம் வரும். நம்ம மனதை பக்குவப்படுச்சு. அதெல்லாம் இப்போ கிடையாது. அடிப்படையில் விட்டாச்சு. அதுக்கு பிறகு கொண்டு ஒன்றுமே ஒன்றும் இல்லாத ஒரு நேரத்தில் நீங்கள் ஒன்றாந்து சாராய கடைகளை திறந்தார் கருணாநிதி. அன்னைக்கு என்னைக்கு திறந்தாரோ அன்னைக்கே இந்த நாடு நாசமான திசையை நோக்கி போயிடுச்சு. பெண்களுக்கு அன்னைக்கே ஆபத்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதான் என்னைக்கு அந்த கடையை திறந்தோமோ அன்னைக்கு பெண்களுக்கு ஆபத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள்தான். இவ்வளோ கடைகள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இவ்வளோ கொடுமைகள் நடக்காது. அத அண்ணா சட்டமன்றத்தில் தெளிவாக சொன்னார். நீங்கள் அண்ணா சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர அண்ணா சொன்னதை நீங்கள் யாரும் கேட்கறதில்ல. அண்ணா சட்டமன்றத்தில் 68 பட்ஜெட் முடிஞ்சதும் எதிர்கட்சி தலைவர் கருத்திருமன் கேட்கிறார் அண்ணா கிட்ட, மது விலக்கில் உங்க கொள்கை என்னன்னு. அப்ப அண்ணா தெளிவா சொல்றாரு, நான் இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மது விலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன். அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னார். இப்ப ஒரு வருஷத்துல 10 லட்சம் பேர் மதுவினால பாதிக்கப்பட்டு சாவுறாங்க. 10 லட்சம் பேர் சாப்பிட்டா 10 லட்சம் பெண்கள் தாலியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு பேர் தாலியா இருக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். ஒழுங்கா இருந்த சமுதாயம் தானே. எங்கள் ஊர் ஒரு கிராமமா, அதில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒருத்தன் கூட குடிக்க மாட்டான். இப்போ போய் பார்த்தா குடிக்காத ஒருத்தனையே காணும். இதுக்கெல்லாம் காரணம் பக்கத்தில் கடையை வச்சிங்க, வாங்கினா போனால் வந்தோம். அது எங்கே போச்சு? இப்போ அப்படின்னு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் கூட போய் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை. அதெல்லாம் இப்போ 717 கடைகள் ஒரு மூடுதல் மூலயமா ஓரளவு குறையுது. நான் சொல்கிறது, இவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது, என்னதான் அதில் வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் விபச்சாரம் செய்வது சம்பாதிப்பதற்கு தகும். அதை விட மோசம் அது, விபச்சாரத்தோட மோசம் அது. அதனால அப்படிப்பட்ட வருவாயை வைத்துக்கொண்டு அரசாங்கம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீக்கிட்டு நீங்க வேற நல்ல காரியங்களை செய்யுங்கன்றதான் நான் என்னுடைய ஆசை. சீனியர் சிட்டிசன் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, கண்டிப்பா எல்லா கடையும் மூடிட்டு, ஏற்கனவே மதுவினால் மது நோயாளிகள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்மிட் கொடுத்து அவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு யூனிட் 2 யூனிட் கொடுத்து அவங்க அதோட முளைச்சி வர்றத மது வருவாய் வைத்து கொண்டு தான் அரசாங்கம் நடத்தணும்னா அது அரசாங்கமாக இருக்க முடியாது. பெண்களுக்கு என்னதான் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தாலும் நீங்கள் பாதுகாப்பு இருக்க முடியாது.
குடித்த பிற்பாடு அவன் மனிதனா இல்லை மிருகமா மாறுறான். அதனால தாய் என்று தெரியவில்லை, தங்கை என்று தெரியவில்லை, அல்லது தெருவில் போறவன் தெரியல, வேற யாருன்னு தெரியல, அவன் கண்டபடி பண்றான். இதுக்கு காரணமே மது. மதுவை விட மோசமானது எதுவுமே கிடையாது. இலக்கியத்திலே சொல்லுவான், மயக்கும் கல்லும் மண்ணுயிர் கோரலும் கயக்கருமாக்கள் கடிந்தனர்களா என்ன. அப்படிப்பட்ட இலக்கியமெல்லாம் நமக்கு இருக்குது. அதனால் அது வேண்டாம், அதை நிறுத்திடணும்னு நான் ரொம்ப தாழ்மையா அவரை விஜய ரொம்ப விரும்பி கேட்டு, இன்னைக்கு முகாமைக்கு போற நேரத்துல அதையாச்சும் அவர் செஞ்சு அங்கேயாச்சும் அதை விரதம் எடுத்துக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் நானும் பேசுறது வந்து நல்ல விஷயம் தான் பேசுறோம். ஆனா இந்த மது விலக்குன்ற ஒரு விஷயம் சாத்தியமானதே பெரிய கேள்வியா இருக்குல்ல தமிழ்நாட்டுல. எல்லாமே உலகத்துல சாத்தியம் இல்லாத எதுவும் இது உலகத்துல நீங்க குஜராத்ல பாருங்க மது விலக்குன்னு சொன்னாங்க. கேட்கறது ஒரு விஷயம் வச்சு, போய் சந்திர மண்டலம் போக முடியும்னு என்னைக்காச்சும் மனுஷன் நினைச்சானா? செவ்வாய்க்கு போக முடியும்னு நினைச்சா? செவ்வாய்க்கு கூட போயிடலாம், மது ஒழிக்கிறதால கஷ்டமா நான் கேட்கறது அதெல்லாம் மனிதனால் முடியாது எதுவும் இல்லை. நீங்க முதல்ல இருந்து கொஞ்சம் சிரமமான வேலை தான். அது பரவிடுச்சு அந்த நோய். அது பரவுனதை படிப்படியா குறைக்கலாம். கை கட்டின தூரத்தில் இருக்கிறதா பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க எல்லாம் பாட்டில் வாங்கிட்டு இந்த திருக்கழுக்குன்றம் பஸ்ஸில் ஏறி ஆள் மாற்றி மாற்றி குடிச்சாலுங்க. அது பார்த்தோமே டிவியில். பள்ளிக்கூடத்து பசங்க 6வது 7வது படிக்கிறவன் 4-5 பேர் சேர்ந்து பாட்டில் வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டு போறானுங்களே. அதெல்லாம் அவனுக்கு கை கட்டின தூரத்தில் கிடைக்கிறதுனால தான் கிடைக்குது. அது மிகப்பெரிய தவறு. அது கருணாநிதி பண்ணதும் தவறு, எம்ஜிஆர் பண்ணதும் தவறு, ஜெயலலிதா பண்ணது அதை விட தவறு, இப்ப நடத்திட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறு. இல்ல 2016 மது கொள்கை நாங்க மது விலக்கு கொண்டு வரோம் அப்படின்னு திமுக சொன்னதுனாலதான் தோல்வியை சந்திச்சிச்சு. 2021 நாங்க படிப்படியா குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்களுக்கு வெற்றி. அது என்ன படிப்படியா குறைக்கிறது? என்ன இருக்கு? அதெல்லாம் ஏமாத்து வேலை. நீ படிப்படியா ஒரு கடையை குறைச்சானா அடுத்த கடைக்கு போய் படிப்படியா குறைக்கவும் இல்லையே திமுக. அதெல்லாம் ஒன்னும் நடக்க. கனிமொழி என்ன பேசுச்சு? நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது விலக்கு. அதனாலதான் 2016 இப்ப அந்த அம்மாவே இந்த பீரியட்ல ஒரு பெரிய மது கம்பெனி உற்பத்தி சாலையை ஒண்ணு மதுராந்தகத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்கு சொந்தமா. கனிமொழிக்கு ஒரு சொந்தமா ஒரு ஃபேக்டரி, மது உற்பத்தி ஃபேக்டரி. நீங்க போகுது எங்கேயும் போக முடியாது. நாட்டை காப்பாத்துறது பெரிய விஷயம் தான். அவ்வளவுதான். நீங்க மதுவை ஒழிக்காமல் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாலும் அது நடக்காது. அதனால தீமைகள் ஏராளம், ஒன்றும் அளவிட முடியாது, கற்பனையில கூட திங்க் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதை குறைச்சிங்கன்னா நிறைய கொள்ளைகள் இருக்கும், வன்புணர்ச்சி குறைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், எல்லாமே நிறைக்கும். அதை தீவிரமா இப்போ இருக்கிற மக்கள் சக்தி உங்க பின்னால இருக்குது. அதை வச்சு பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக அதை நிறுத்தின அப்படின்னு சொன்னால் இருக்கிற தாய்மார்கள் பூரா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. எல்லா தாய்மார்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா. இப்போ நீங்க மது ஒழிக்கிறத பத்தி பேசுறீங்க, பெண்களுடைய பாதுகாப்புக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் திட்டம் முன்னெடுத்திருக்காங்க, அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால போதிய பாதுகாப்பு பெண்களுக்கு கிடைக்கும் நம்புறீங்களா ஐயா? நான் கேட்கறது, போதிய பாதுகாப்பு கிடைக்குதோ இல்லையோ, கொஞ்சம் பாதுகாப்பாச்சும் கிடைக்கும், அது வேற விஷயம். இதெல்லாம் ஒரு கண் துடைப்பா நிற்க முடியுமே தவிர மதுவை அறவே நிறுத்தணும். போதைப் பொருள்னா போதையெல்லாம் மது போதை இல்லையா, போதையை நிறுத்தி ஆகணும். அதனுடைய விளைவை அதுக்கு ஒரு கருமையாக தனியாக ஒரு மதுவிலக்குக்காக ஒரு அமைச்சரை போட்டு, அந்த அமைச்சரும் அந்த நிர்வாகம் அது காவல்துறையும் அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல தூய்மையான அதிகாரியை போட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், போலீஸ்லேயே தனிப்பிரிவை ஒன்று உருவாக்கி, மதுவுக்குன்னு ஒரு டிஜிபி உருவாக்கி எல்லா இடத்துலையும் அது மாத்திரம் ஒழிக்கிறதுன்னு பிளான் பண்ணிங்கன்னா அதில் கருப்பாடுகள் வரும். அந்த கருப்பாடுகள்லாம் அப்பப்போ மசாலா போட்டு பண்ணீங்கன்னா சரியா வந்துடும். அவ்வளோதான். இப்போ அதிமுக சவுக்கு சங்கர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லீமா ரோஸ் அவர்கள்கிட்ட 300 கோடி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏமா இந்த அரசியலே 2 கட்சியிலையும் இப்போ பணப்பெட்டிகள் தானே கொடுத்துருக்கலாம், நான் பார்க்கல கொடுத்தத. அவர் சொல்ற மாதிரி கொடுத்தே இருக்கலாம். அந்த அம்மாவுக்கு இல்லாத செல்வாக்கு அந்த கட்சியில வந்ததுக்கே காரணம் பணம் தான். அதை கொடுத்துருக்கலாம், இவங்களும் வாங்கியிருப்பாங்க. அதனால இதை பத்தி அதிகமா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பணம் 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 பணம்னே தானே நிக்கிறாங்க இவங்க 2 பேருமே. இங்கேருந்து இல்லை, நிறைய அவங்ககிட்ட இப்ப 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ தான் பழனிசாமிக்கு சொத்து இருந்ததுன்றாங்க ஆரம்பத்துல. இப்ப 50,000 கோடியில ஒரு 2 இண்டஸ்ட்ரி இருக்கின்றார் செங்கோட்டையன். இதெல்லாம் எங்க போகுது? எங்க அவரு டீ கடை வச்சுக்கிட்டு டீ ஆத்திட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் பையன் இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபிளைட் எடுத்துக்கிட்டு உலகம் சுத்திட்டு வர்றான்றாங்க. எங்க போச்சு இதெல்லாம்? ஒரு தடவை முத்தரசனே கேட்டாரு, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த முத்தரசன் பன்னீர்செல்வத்துக்கு கேட்டாரு, எல்லாரும் நீங்க வளர்ந்துருக்கீங்க, உங்க அளவு நாடு வளர்ந்துருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஒன்றும் பதில் சொல்ல முடியாம அவர் போறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம்.
ஓகே. இப்போ நடக்கக்கூடிய இந்த இக்கட்டான சிச்சுவேஷன் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல், வன்கொடுமை, கொலை, கொள்ளை, அதே போல நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடங்கள்ல வந்து கரண்ட் வந்து இப்போ அடிக்கடி கட் ஆகுது. இது எல்லாத்துக்குமே தாவேக்கா அரசு தான் காரணம் அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து விமர்சனம் பண்றது சரியா? நம்ம அதிகாரிகள் வந்து வாங்கி 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 பழக்கப்பட்டு, வாங்கினதை கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டு பழக்கப்பட்டு எல்லாம் வந்து அரசாங்கமே நடத்தலை, கொள்ளை கூட்டமே நடத்துனாங்க. அதுல அதிகாரிகள் ஒரு சைடில் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னடா திமுக போனால் அண்ணா திமுக வரும், அண்ணா திமுக போனால் திமுக வரும், யார் வந்தாலும் நம்ம அந்த பக்கமாக இருந்தோமே, அது 2 பழப்பும் போயிடுச்சே, நம்ம கனவுகள்லாம் நிர்மூலமாயிடுச்சே அப்படின்றவன் போய் ஏதாச்சும் இந்த இருக்கிற சர்க்காருக்கு தொல்லை கொடுக்கலான்ற வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அந்த கருப்பாடுகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. பண்ணோன்னா ஒழுங்கா பண்ணா அது யார் பண்றாங்கன்னு. இயற்கையில கொஞ்சம் இடத்துல இது கரண்ட் கட் ஆகலாம். ஆனா இவ்வளவு மோசமா ஆகிறதுக்கு காரணம் ஒரு திட்டமிட்டு சதி பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இதுல தேர்ந்தவங்க அதை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, அவ்வளவுதான். ஐயா, இப்போ வந்து திமுக தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று இருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுக கட்சின்னு ஒன்னாவும் திமுக அரசுன்னு ஒன்னாவும் ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சதுனாலதான் வாக்காளர்கள் நம்மளால பெற முடியாம போனது, அதுதான் வந்து நம்மளுடைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது. அதனால திமுக கட்சி திமுக அரசுன்னு தனியா பிரிஞ்சிருக்காங்க. என்ன சொல்றேன், இவங்க போக வேண்டியது இப்ப திருச்சிக்கு போகணும்னா திருச்சியில பஸ்ஸோ ட்ரெயினோ கார்லயோ போகணும். திருச்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க விஜயவாடாவுக்கு போனா என்ன ஆகுது? இது வேலைக்கு ஆகாது. அவங்க போக வேண்டியது அவங்க என்ன தவறுகள் பண்ணிருக்காங்க, என்ன மக்களை என்ன பாதிச்சிருக்கு அப்படின்னு கணக்கெடுத்தாங்கன்னா, இவங்களால பாதிக்கப்பட்டது சாதாரண ஆட்கள். இன்னைக்கு வந்து சென்னையை சுற்றி இருந்த மலைகளையே காணும், இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, அது ஒரு பக்கம் வர்றாங்க. அப்படி வர்றவங்க என்ன பண்றாங்க, சமுதாய தவறுகளை அவங்க ஈஸியா பண்ணுவாங்க. அதாவது அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, யோகியர்களிடத்தில் பணம் இருக்கலாம், அயோக்கியர்களிடத்தில் பணம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அயோக்கியத்தனத்தை அவன் வளர்ப்பான், அடுத்தடுத்து வளர்ப்பான். இப்போ கொஞ்சம் பணம் கல்குவாரி எடுக்கிறான், பணம் வந்த ஒரு படம் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற 500 ஏக்கர் வாங்கு, இங்கே இருக்கிற 500 ஏக்கர் வாங்கு, அங்கே இருக்கிற கோட்டையை வாங்கு, இங்கே கொத்தலம் வாங்குன்றான். அப்போ அவன் விஸ்தரிச்சுக்கிட்டே போகிறான். அதுக்கு வந்து ஒரு அளவு எல்லை கிடையாது. அதனால அது பற்றி இவங்க சிந்திக்கலை. இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு இயற்கை வளங்கள் தேவையான மக்களுக்கு இப்போதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மணல் வேணும்னா தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுப்போம். அவர் உடனே உனக்கு எத்தனை வண்டி மணல் வேணும்னா 10 வண்டி மணல் எடுத்துக்கலான்ட்டு ஒரு பர்மிட் கொடுப்பாரு, அதை வச்சு பண்ணுவோம். யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு பர்மிட் கொடுத்து அதை அளவோட பண்ணிட்டு இருக்கிறத விட்டு அதையே ஒரு தொழிலாக்குனது மிகப்பெரிய தவறு. அப்போ இயற்கை வளங்களை பூரா அழிச்சிட்டிங்கன்னா, ஒரு நீதிபதி கேட்டார், நீங்கள் இப்போ எல்லா இயற்கை வளங்களையும் அழிச்சிட்டிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த தலைமுறைக்கு என்ன வைக்கிறீங்க, எல்லாம் உங்கள் தலைமுறையோட முடிஞ்சிடணுமா? அதை பற்றி ஒன்றும் கிடையாது. லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அலுவலகம் கிடையாது, ஒரு பேப்பர் மூவ் பண்ணுறது கிடையாது. ஒரு சாதாரண ஆள் ஒரு விஓகிட்ட போய் ஒரு கையெழுத்து வாங்கினா 5000, 2000, 3000 கொடுத்தாதான் வேலை நடக்கும். அப்போ அவன் எப்படி தினம் பாதிக்கப்படுறான், அவன் எப்படி உன் கூட இருப்பான்? அதை பற்றியெல்லாம் அவன் லஞ்சத்தையோ ஊழலையோ இந்த மாதிரி பண்ணுறதையோ ஒன்றும் கிடையாது. நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதுக்கு போயிருந்தேன், இந்த சித்தா ஆஸ்பத்திரியில். அதில் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா தான் அங்கே இருக்கிற டாக்டர் இருந்தவங்களை கேட்டேன், என்னையா ஒரு டாக்டர் இல்லாமல் இருக்காரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டாக்டரு வர்றதுக்கு தயாராக இருக்கிறாரு, இவங்களும் போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ஆனால் 10 லட்சம் கேட்குறாங்க டிரான்ஸ்ஃபருக்கு, அதை கொடுக்க அவர் தயாராக இல்லை. 10 லட்சம் கொடுத்து அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தால் அவன் என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிறத பூரா தூக்கி சாப்பிடுவான். முதல்ல அந்த 10 லட்சம் எடுக்கணும், அதுக்கு பிறகு அதுக்கு மேலே லாபத்தை எடுக்கணும். அப்படிப்பட்ட நிர்வாகங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால தூய்மையான ஆட்களை நேர்மையான ப்ராப்பராக போட்டு ப்ராப்பராக கவனித்து முதல்ல ஒழுக்கத்தை தயாருங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் எல்லா துறையிலையும் போயிடுங்க. ஆனால் விஜய் வந்ததும் சொல்லிட்டார், அவர்கள் நடக்கலாம்னு நீங்கள் யாரும் நம்பாதீங்க, அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் விட்டுடுங்க, என்னுடைய ஆட்சியில் லஞ்சம் ஊழலுக்கு வழி கிடையாதுன்னு எச்சரித்திருக்காரு. இந்த எச்சரிக்கைப்படி அவர்கள் நடப்பார்கள் என்று நாம் நம்புவோம்.
இப்ப நீங்க சொன்ன விஷயம் இல்லையா, எனக்கு ஒரு பேப்பரை காமிச்ச ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, லஞ்சத்தை வந்து நான் வந்து லஞ்சம் பெற்றவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நாங்க பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது. ஆமா அததான் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆமா யாராவது நீங்க லஞ்சத்துல சம்பாரிச்ச எல்லா பணத்தையுமே நான் கண்டிப்பா மீட்டெடுப்பேன் அப்படி. பறிமுதல் செய்வோம் ஆமா பறிமுதல் செய்வோம் அப்படின்னு ஆமா விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப மேகதாது விவகாரம் வந்து ஒரு பெரிய டாஸ்கா நமக்கு இருக்குது ஐயா. ஒரு பக்கம் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் போயிட்டு மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்றாங்க. நேத்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கொண்டு போயிட்டு மேகதாது அணை கட்டுறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றாங்க. திமுக அரசு என்ன ஒரு பக்கம் இங்கே கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க தமிழக மக்களுடைய வயிற்றுல அடிக்க போறீங்களா இல்லைன்னா தண்ணீர் கொடுக்க போறீங்களா அப்படின்றாங்க. தமிழக மக்களுடைய வயிற்றுல நீங்க அடிக்க போறீங்களா இல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்க போறீங்களா, நீங்க தாவேக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க காவேரி தண்ணியை கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. காவேரி தண்ணி வரும். நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு என்ன பண்ணீங்க? 50 வருஷமா இருந்தேங்க. அதாவது மேட்டூர் டேம்ல இருக்கிற தண்ணி மாதிரி ஆயிரக்கணக்கான மடங்கு தண்ணி கடல்ல போய் கலக்குது. இவ்வளவு பணம் வந்தது. அண்ணா காலத்துல 200 கோடி தான் பட்ஜெட். அண்ணா காலத்துல 200 கோடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அவர் வேலை பார்த்தார். இப்ப 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி உங்ககிட்ட வருது. ஒரு இடத்துலயாச்சும் ஒழுங்கா அணை கட்டணும்னு நீங்க கணக்கு போட்டீங்களா? உருப்படாத இடத்துல கருணாநிதி ஒரு இடத்துல போய் கட்டினாரு. உஜிலியம்பாறைக்கு அந்தாண்ட குடகனார் டேம்னு ஒன்று கட்டினாரு. கட்டி 3 வருஷத்துல வெள்ளம் மழை பெஞ்சது அடியோடு பேத்துக்கிட்டு, அதை எல்லாரும் மறந்துட்டாங்க. அடியோடு பேத்துக்கிட்டு போயிடுச்சு குடகனார் டேம். இதெல்லாம் வந்து வரலாறு. இதெல்லாம் மறந்துடுவாங்க, எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனால நீங்க எங்க ப்ராப்பரா பண்ணணும் பார்த்து ஒரு மக்களுக்கு ஆன தேவைகளை ஒழுங்கா பண்ணி கொடுக்கணும், பேர் எடுக்கணும்னு வந்தா நிச்சயமா பண்ண முடியும். காமராஜர் காலத்துல நிறைய டேம் கட்டினார். சாத்தனூர் டேம், வேலூர் டேம் எல்லாம் கட்டினார். 10ஆத்துக்கு கேரளால இருந்து தண்ணி வாங்கி சிறுகனாறு டேம் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணாரு. அதுதான் பண்ணணும். அண்ணா காலத்துல அண்ணா வந்து சரி தண்ணி இல்லை, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணார். தண்ணி இல்லாத நாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னு உலகம் பூரா ஆய்வு பண்ணி, உலகத்துல தண்ணி இல்லாதனால கிடைக்கிற தண்ணியை குழாய் மூலமா நிலத்துக்கு விட்டா அது போதும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி குழாய் மூலமா விடுறதுன்னு சொன்னார். அதை அண்ணாவோட அதை தூக்கி போட்டுட்டீங்க. அதுக்கு பிறகு ஏன் தூக்கி போட்டீங்கன்னா, வருஷா வருஷம் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வாய்க்கா வெட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பீங்க. அவன் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு எல்லாம் பேப்பர் ரிப்பேர் வாங்கிட்டு வந்தால் வெள்ளம் என்னைக்கு வரும்னு பார்ப்பான். அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜேசிபி வச்சுக்கிட்டு அப்படி ஆட்டம் காட்டுவான். எல்லாம் வெட்டிட்டான், எல்லாம் வெள்ளத்தில் போயிடுச்சு அப்படின்வான், இல்லை வாய்க்காலில் போயிடுச்சுமா. ஆண்டுக்காண்டு கொள்ளையடிப்பதற்காக அதை அப்படியே வச்சிங்களே தவிர அண்ணா சொன்ன பேச்சை கூட நீங்க கேட்கலையே. நீங்க எப்படி பண்றது? இப்போ மேகதாதுவை பத்தி சொல்ல போனா, மேகதாது வந்து பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. அது வந்து புலிவால் கொடுத்த நாயர் மாதிரி அவங்க கதை. அவங்களா அதை விடவும் முடியாது, விட்டா மக்கள் எதிர்ப்பான். அதனால அவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களும் சொல்லி வேலை நடக்காது. 2 பேரும் வேலை அணையும் கட்ட மாட்டான். அணை கட்டாத வரைக்கும் நமக்கு நல்லதுதான். இல்ல 2 பேரும் அதுதான் பேசிருப்பான். அவனும் நான் கட்டுறான்மா, இவனும் வந்து அவன் கட்டக்கூடாது. இது வந்து ஒரு தமாஷா இருக்கும். இல்ல ஏன்னா டெல்லி வரைக்கும் போயிட்டு உறவெல்லாம் கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க, மேகதாதுக்கு எதுவுமே பண்ணாம வந்திருக்கீங்கன்னு திமுக. மேகதாதுக்கு அங்கேயே போய் அணை கட்டுறது இல்ல காங்கிரஸ் கூட பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு. அது எல்லாம் முடிவுக்கு வர முடியாத முடிவு. முடிவுக்கு வர முடியாது. முடிவுக்கு வந்தா அந்த மக்கள் எதிர்ப்பான், இந்த முடிவுக்கு வந்தா இந்த மக்கள் எதிர்ப்பான். ஆக 2 பேரும் ஏத்துக்குற மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான் விஷயம். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழ உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.